வடசென்னை தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று அதிமுக வேட்பாளர் பகல் கனவு காண்பதாக திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி கூறியுள்ளார். ராயபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு மத்தியில் கலாநிதி வீராசாமியுடன் நமது செய்தியாளர் மாயாவதி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரசியல் கட்சி வேட்பாளர்களின் பிரச்சாரமானது தமிழகத்தில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரமா மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இத்தனை நாட்கள் பிரச்சாரம் நடைபெற்றிருக்கு. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்லை, மக்கள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்காங்க. அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கும் சில திட்டங்கள், அதாவது வந்த உடனே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மீதி 4000 நான் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னார். அது 4000 ரூபாய் 2 தவணையாக கொடுத்தாரு, 2000 உடனே அது செய்தது. அடுத்தது மகளிர் எல்லாம் பேருந்தில் செல்லணும் அப்படின்னா அவருடைய உரிமை பயணம், அதற்கு அவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான பயணங்கள் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான பயணங்கள் இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒரு இன்னும் ஒரு உரிமையை கொடுத்துருக்கு அவர்களுக்கு. அதே போல இப்போ இந்த கடந்த வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அன்று மகளிர் உரிமை தொகை கலைஞர் அவர்களின் பெயரில் அந்த திட்டத்தை ஆரம்பித்து மாதம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது அப்படின்றது 1,17,50,000 குடும்பங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு அது செல்கிறது. இதனால பெண்களுக்கு வருடத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20-30,000 ரூபாய் அவங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது இருக்கு. அதை அவர்கள் ஆக்கப்பூர்வமாக செலவு செய்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பா பாக்குறாங்க. வடசென்னை தொகுதி என்பது சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளை காட்டிலுமே கூலி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. மத்திய சென்னைக்கும் தென் சென்னைக்கும் நிகரா வடசென்னையை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்படும்? நாங்கள் அது ஏற்கனவே பல முறை இதை சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தொழிற்சாலைகள் அதுதான் முக்கியமான இதுவாக இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ இதை மாற்றி அமைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஐடி காரிடார் அப்படின்றத வட சென்னையிலையும் அதற்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு அதை கொண்டு போயிருக்கோம். அதே போல் இங்கே கல்வி வளர்ச்சி அப்படின்றதுக்கு கல்லூரிகள், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகள் அட்லீஸ்ட் ஒன்றாவது இந்த எண்ணூர் அந்த ரீஜனில் இருக்கணும். இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த எண்ணூர், மணலி, திருவற்றியூர் அந்த பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி, அதே மாதிரி பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரிகள், இது மாதிரி கல்லூரிகளும் அங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த ஐடி காரிடார் அப்படின்றது பண்ணோம்னா இங்கே படித்து முடித்த மாணவர்கள் இங்கேயே பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் இங்கே வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸில் இப்போது கட்டுமானங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, இதில் நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இதை போன்று மேலும் பல வீடுகளை கட்டி இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல தெருக்களில் 3 அடி 4 அடி தான் இருக்கும். ஒரு ஆட்டோவே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள மறுகுடியமைப்பு அப்படின்றத செய்து இந்த ஏரியாவை அவங்கள ஒரு நெரிசலான இருக்கிற பகுதியை கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதற்கு நேரம் காலம் ஆகும். ஆனால் அது தொடர்ந்து அது ஒரு பணியாக செய்து கொண்டிருப்போம். நாட்டிலேயே முன்மாதிரியான தொகுதியாக வடசென்னையை மாற்றோன்னு பாஜக வடசென்னைக்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? அவங்க நாட்டையே முன்மாதிரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அது மாதிரி தான் ஒரு பிரதமர் சொன்னார். 2014 சொன்னார், நாங்கள் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், டீசல் விலை, இந்த பெட்ரோல் விலையெல்லாம் பாதியாக குறைப்போம், கேஸ் விலையை குறைப்போம், இது மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. 10 வருஷம் கழிச்சு கேட்டால் இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி சொல்கிற வாக்குறுதியெல்லாம் நான் ஒரு வாக்குறுதியாகவே நினைக்கிறது இல்லை. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் தேர்தலுக்காக சொல்வதெல்லாம் ஜும்லா, அதாவது ஜும்லான்னா இது விளையாட்டுக்கு நாங்கள் சொல்றது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கள் சொல்ற வாக்குறுதியெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே கருதுறதில்ல. மக்களும் அதை ஒரு பொருட்டா கருத மாட்டாங்க. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில அதிமுகவினுடைய வாக்கு வங்கி திமுகவினுடைய வாக்கு வங்கியை வீழ்த்தோன்னு அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அது கொளத்தூர் தொகுதியில் அவங்க டெபாசிட் வாங்குறாங்களான்னு தான் அவங்க பார்க்கணும். அவர்கள் பிஜேபியும் அதிமுகவும் டெபாசிட் வாங்குறது முடியுமான்னு பார்ப்போம். நம்மளுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் மாயாவதி.